Hello friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வால் ஹேங்கிங் டோர் ஹேங்கிங் பார்க்க போறோம். crochetல இது எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் பண்றதுக்கு நிறைய பிரைட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எல்லாமே 4 play on தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் டோட்டலாக 4 ரவுண்ட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 ரவுண்டுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டு செயின் 3 போட்டுக்கலாம். செயின் 3 வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் crochet. அதுக்கப்புறம் இந்த மேஜிக் சர்க்கிளில் 11 டபுள் crochet பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 12 டபுள் crochet பண்ணிட்டு வாங்க. நம்ம செயின் 3யோட சேர்த்து 12 டபுள் crochet பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் கலர் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த ஸ்டிச்சில் வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நெக்ஸ்ட் கலரை அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம செயின் 4 போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இந்த 4 செயின்ஸ் வந்து ஒரு டபுள் crochet செயின் 1 சரிங்களா. அடுத்து ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் நம்ம ஒரு டபுள் crochet பண்ணணும். பட் ஒவ்வொரு டபுள் crochetக்கு இன்பிட்வீன்லேயும் நம்ம ஒரு செயின் போட போகிறோம். ஸோ ஒரு டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் crochet. ஸோ ஃபஸ்ட்டு 2 டபுள் crochet தனித்தனியாக போட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சிலேயே 2 தடவை, அதாவது 2 டபுள் crochet பண்ணணும். அந்த 2 டபுள் crochetக்கு நடுவுலையும் நம்ம ஒரு செயின் போடணும். இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் நம்ம செயின் போடாமல் டபுள் crochet பண்ணுவோம். மற்ற எல்லா இடத்துலையுமே, மற்ற 3 ரவுண்ட்லேயுமே ஒவ்வொரு டபுள் crochetக்கு நடுவுலையும் ஒரு செயின் போட்டுப்போம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டபுள் crochet தனித்தனியாக பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சேம் ஸ்டிச்சிலேயே 2 டபுள் crochet பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் நம்ம சேம் ஸ்டிச்சிலேயே 2 டபுள் crochet பண்ண போகிறோம். ஒன்று ஒரு செயின் போட்டுக்கோங்க. அதே ஸ்டிச்சில் போயிட்டு இன்னொரு டபுள் crochet. இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற 2 ஸ்டிச்சில் தனித்தனியாக ஒரு டபுள் crochet பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த 2 டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்க ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நெக்ஸ்ட் கலர் அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கேயும் செயின் 4. ஸோ அடுத்து அந்த 2 டபுள் crochet போட்டிருக்கோம் இல்லையா, அதில் 4 டபுள் crochet போடணும். 1, அதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ ஒவ்வொரு டபுள் crochet போட்டதுக்கப்புறமும் ஒரு செயின் போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே போல் தான் சேம் ஸ்டிச்சில் 4 டபுள் crochet, ஒரு செயின், ஒரு டபுள் crochet. அடுத்து ஒரு செயின். ஸோ இங்கே பாருங்கள், ஒரே ஸ்டிச்சில் 4 டபுள் crochet போட்டிருக்கேன். இன்பிட்வீனில் ஒரு செயின் போட்டிருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் இருக்க ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் நம்ம டபுள் crochet பண்ண போகிறோம். டபுள் crochet, ஒரு செயின், அடுத்த ஸ்பேஸில் இன்னொரு டபுள் crochet, ஒரு செயின், அதுக்கு அடுத்த ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் crochet, ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 2 டபுள் crochet வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த இடத்துல 4 டபுள் crochet நம்ம பண்ணணும். 1 2 3 4 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின், அடுத்து இருக்கிற 3 கேப்லையும் ஒரு டபுள் crochet. 1 2 3. ஸோ இதே போல் இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 2 டபுள் crochet வர இடத்துல மட்டும் 4 டபுள் crochet போடணும். மற்ற இடத்துலலாம் ஒரு டபுள் crochet. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக முடிக்கும் பொழுதும் ஒரு செயின் போட்டுட்டு தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ 3rd செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் 4 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் 3வது செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க.
இப்போ 4th கலர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 4th கலரும் எங்கே வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டிச்சில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு செயின் 1 கேப்பில் இன்சர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. செயின் 4 1 2 3 4 செயின் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து இருக்கிற ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின், இந்த மாதிரி பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின், அடுத்த செயின் 1 கேப்பில் அகெயின் ஒரு டபுள் க்ரோஷே ஒரு செயின். நெக்ஸ்ட்டு கார்னரில் 4 ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த 4 ஸ்டிச்சில் சென்டராக இருக்க 2 ஸ்டிச்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டுடணும். சென்டராக இருக்க 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவில் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ அந்த 4 டபுள் க்ரோஷேயில் நடுவில் இருக்க ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, மற்ற இடத்துலலாம் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே தான் பண்ணுவோம். ஸோ அந்த 2 டபுள் க்ரோஷேக்கு நடுவுலையும் நம்ம ஒரு செயின் போடணும். பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இருக்கிற எல்லா கேப்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரலாம். ஸோ இது போல் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கார்னரில் மட்டும் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. முடிக்கும் பொழுதும் ஒரு செயின் போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் 4 செயின் போட்டிருந்தோம் இல்லையா? அதில் 3rd செயின்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அத்தனை பீஸ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறதுல என்னென்ன கலர் காம்பினேஷனில் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சமாக பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ வெறும் இந்த க்ரோஷே பார்ட் மட்டும் அட்டாச் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் நடுவில் இன் பிட்வீனில் கொஞ்சம் பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க இந்த பிளாஸ்டிக் அண்ட் உடன் பீட்ஸ் எல்லாம் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேரட்டும் நான் ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வேணுமோ, என்னென்ன கலர் காம்பினேஷனில் வேணுமோ அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த நாட் தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த பெல்ட் ஷேப்பில் வர ஒரு பீட்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பீட்ஸ் என்ன அலைன்மெண்ட்டில் வேணுமோ அந்த மாதிரி கோத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு பீஸோட இந்த கார்னர் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கார்னரில் நம்ம அட்டாச் பண்ணணும். பேக் சைடாக வந்து த்ரெட்டு தெரிகிற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட் வந்து தெரியக்கூடாது. ஸோ இதை அப்படியே நம்ம பேக் சைடில் வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை நாட் போட்டுக்கிறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாட் போட்டுட்டு திருப்பி இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம த்ரெட்டு கோக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த த்ரெட்டையே வந்து அப்படியே கூட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் பேக் சைடில் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இன் பிட்வீனில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு இப்போ நான் வந்து 5 பீஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ, எவ்வளோ லென்த் வேணுமோ அத்தனை பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வால் ஹேங்கிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இந்த வரப்போகிற தீபாவளிக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.